சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கத்தால் பொள்ளாச்சியில் 700க்கும் மேற்பட்ட தென்னை நார் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேற்கொண்டு தொழிற்சாலைகள் மூடப்படுவதை தடுக்க வேண்டுமெனில் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 23,000 தென்னை நார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் மட்டும் 90% தென்னை நார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் மட்டும் 7,000 தென்னை நார் தொழிற்சாலைகள் இருந்தன. தென்னையில் ஏற்படும் நோய் பாதிப்பு, வறட்சி உள்ளிட்ட காரணங்களால் தேங்காய் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. கடந்த ஆண்டு மட்டும் 60% தொழிற்சாலைகள் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டிருந்தன. அந்த சமயத்தில் தேங்காய் மட்டை வரத்தும் குறைந்து தொழிற்சாலைகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வந்தன. தேர்தலுக்காக வட மாநிலங்களுக்கு சென்ற வேலையாட்களும் 60% பேர் மட்டுமே திரும்பி வந்திருப்பதாகவும் இதனால் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக 27 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ நார்பித்து கட்டியின் விலை தற்போது 11 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் வங்கிக் கடன் பெற்ற பல நிறுவனங்கள் பணத்தை திருப்பிச் செலுத்த முடியாத சூழலில் தொழிற்சாலைகளை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 27 ரூபாய்க்கு இருந்த கோகோ பித்து இன்னைக்கு 15 ரூபாயிலிருந்து 16 ரூபாய்க்கு தான் விற்கிது. இன்றைக்கி வேல்யூ அடிஷனுக்கு உலகத்தில் நல்ல ஒரு பயன்பாடு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த 4 வருஷ காலமாக நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட்ஸ், வங்கியில் வாங்கப்பட்ட கடன் ஆக்சுவலாக திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் பல நிறுவனங்கள் இன்றைக்கி மூடப்படும் சூழ்நிலையில் இருக்குது. தென்னை நார் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு சந்தையில் வரவேற்பு இருந்தாலும் இதற்காக வங்கிகளில் கடன் பெறுவதில் சிக்கல் இருப்பதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். ரஷ்யா, உக்ரைன் இடையே நடக்கும் போர் காரணமாக ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி செய்வதற்கு உதவும் 40 அடி கண்டெய்னர் வாடகை $1,650 தற்போது $5,000 வரை உயர்ந்துள்ளது. பொருளை விட போக்குவரத்து செலவு அதிகம் என்பதால் ஏற்றுமதியாளர்களும் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். முக்கியமான காரணம் வறட்சி, கடுமையான வறட்சி ஒன்று. அடுத்தது அதனால் மூலப்பொருள் கிடைக்கிறதில்ல. இந்த மூலப்பொருள் கிடைக்காம கொஞ்ச காலமாக நிறுத்தி வச்சு ஓட்டுனால வேலையாட்கள், நார்த்து இந்தியன்ஸ் வேலையாட்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெவ்வேறு தொழிலுக்கு போகிறனால இந்த தொழிலுக்கு வரல. இப்போ மெட்டீரியல் வந்தாலுமே ஆட்கள் பற்றாக்குறை பயங்கரமான இதில் இருக்குது. இதனால் கடுமையான சிரமத்தினால கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் ஒரு 2,500 தொழிற்சாலை, இன்றைக்கி ஒரு 750 தொழிற்சாலைகள் மூடியாச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாயில் இருந்த ஏற்றுமதி 5,000 கோடி ரூபாய் என்னும் மைல்கல்லை தொட்டது. ஆனால் தற்போது 40% வரை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உள்நாட்டு வணிகம் 14,000 கோடியிலிருந்து 8,000 கோடி ரூபாய் வரையே நடப்பதாகவும் இதனால் 25 லட்சம் தொழிலாளர்கள் உள்ள தமிழகத்தில் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் 60% தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக தென்னை நார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொள்ளாச்சி பகுதியில் மட்டை வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஒரு 10 மில்லுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா மட்டை ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குது. ஒரு ஸ்பாட்டில் ரேட் வச்சு கேட்குறாங்க. மில்லில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரேட் கொடுக்க முடியல வினால். ஏன்னா ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு 6 மாதமாக தொழில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே மூலப்பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் நிலையில் மின் கட்டண உயர்வு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் தங்கள் பிரச்சினைகளுக்கு உடனே தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் தென்னை நார் உற்பத்தியாளர்கள். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் ரா. சிவபிரசாத்.